கனடாவில் வைத்தியர்களின் பொறுப்பற்ற செயற்பாடு காரணமாக இந்தியாவை சேர்ந்த இளம் தாய் ஒருவர் குழந்தையை பெற்ற நிலையில் மரணித்துள்ளார். பிரம்டனை சேர்ந்த ரவீந்தர் சிந்து என்ற பெண் செப்சிஸ் தொற்றுக்கு இலக்காகி பலியாகியுள்ளார். தனது 3வது குழந்தையை பெற்றெடுத்த சில நாட்களின் பின்னர் இந்த துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதனையடுத்து அவரது இழப்பு குறித்து பிரம்டன் நகர மண்டபத்தில் அவரது கணவரான குரிந்தர் சிந்து கவலையோடு தகவல் வெளியிட்டுள்ளார். பிரசவத்துக்கு பிறகு தனது மனைவிக்கு காய்ச்சல் மற்றும் குளிர் ஏற்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எனினும் கிட்டத்தட்ட 30 மணி நேரம் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் அவருக்கு செலுத்தப்படவில்லை எனவும் அவர் தனது உரையை தொடர்ந்துள்ளார். மருத்துவமனை ஊழியர்களின் அலட்சியமும் அவர்கள் விரைவாக செயற்பட தவறியதுமே தனது மனைவியின் மரணத்துக்கு காரணம் என அவர் கூறியுள்ளார். துரதிருஷ்டவசமாக இவ்வாறு நடப்பது இது முதல் தடவையல்ல. ஒன்டாரியோவின் லண்டனை சேர்ந்த மற்றொரு தாயாரான செலினா கிளிங்கர் இந்த ஆண்டு தொடக்கத்தில் பிரசவத்துக்கு பிறகு இதே போன்ற தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு பலியானார். மருத்துவமனைகள் போதுமான அளவு விரைவாக செயற்படவில்லை என்றால் 2025ஆம் ஆண்டிலும் கூட தாய்மார்கள் சிகிச்சை அளிக்கக்கூடிய தொற்றுகளால் இறக்க நேரிடும். இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரம்டன் கவுன்சிலர் நவ்ஜித் கவுர் பிரார் மருத்துவமனைகளில் பெரிய மாற்றங்களை கோரும் ஒரு தீர்மானத்தை அறிமுகப்படுத்தியுள்ளார். அனைத்து சுகாதார பணியாளர்களுக்கும் நிலையான செப்சிஸ் பரிசோதனை, ஆரம்ப கால கண்டறிதல் நெறிமுறைகள் மற்றும் கட்டாய பயிற்சி ஆகியவற்றை வழங்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். இதனால் பிரச்சினைகள் கண்டறியப்பட்டு அவற்றுக்கு விரைவாக சிகிச்சை அளிக்கப்படலாம். இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதேவேளை வேறு எந்த குடும்பமும் இதே வலியை அனுபவிக்க கூடாது என்ற வகையில் குரிந்தர் சிந்து 15,000க்கும் மேற்பட்ட கையொப்பங்களோடு கூடிய ஒரு மனுவை சமர்ப்பித்துள்ளார். இதுபோன்ற இறப்புகளை தடுக்க இப்போதே மாற்றங்களை செய்யுமாறு மாகாண அரசாங்கங்களை அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்.